அனைவருக்கும் அன்பு வணக்கம். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், யூடிசி, டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல எல்லாத்துலயுமே இதை வச்சிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். முடிஞ்ச அளவுக்கு இதனுடைய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிலீஃப் நம்பிக்கைனா என்ன, அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் மனப்பாங்குனா என்ன, ஆட்டிடியூட் மனப்பாங்குனா என்ன, தென் பிஹேவியர் நடத்தைனா என்ன, அதுக்கப்புறம் வேல்யூஸ் மதிப்புனா என்ன, இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, பிலீஃப் ஒருத்தவங்க வச்சிருக்க நம்பிக்கை தான் ஆட்டிடியூடா கிரியேட் ஆகும், மனப்பாங்க கிரியேட் ஆகும். அந்த ஆட்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து தான் அது அவங்களுடைய பிஹேவியரா, அதாவது ஆக்ஷன்ல வந்து வெளிப்படும். அந்த பிஹேவியர் தான் அவங்களுக்கான வேல்யூ வந்து செட் பண்ணும். அப்போ பிலீஃப் நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து உருவாகிறது ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட்டோட வெளிப்பாடு தான் பிஹேவியர். பிஹேவியர்னா என்னது? ஆக்ஷன். ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வெளியில தெரியக்கூடிய ஆக்ஷன், அதுதான் பிஹேவியர். அதுக்கப்புறம் வேல்யூஸ். இப்ப பிலீஃப், ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எல்லாம் சேர்ந்து பிஹேவியரா மாறுது. பிஹேவியர் என்ன பண்றோமோ அதை வச்சுதான் வேல்யூ வந்து செட் செய்யப்படுது. இது நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் நான் வந்து இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஜஸ்ட் இதுக்கான டேர்ம்ஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். டெப்தா படிச்சோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால ஒரே எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு நான் வந்து பிலீஃப்னா என்ன, ஆட்டிடியூட்னா என்ன, பிஹேவியர்னா என்ன, அதுக்கப்புறம் வேல்யூஸ்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். பிலீஃப், நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கை. அப்போ என்ன ஆட்டிடியூட் உருவாகும்? படிப்புல நல்ல மனநிலை நம்மளுக்கு செட் ஆகும். என்ன அதுல இருந்து பிஹேவியர் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் படிப்போம். தினமும் படிக்கிறது வந்து ஒரு பிஹேவியர். தினமும் படிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வந்து நம்ம பில்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழைப்பு மற்றும் ஒழுக்கம். ஓகேங்களா? இப்ப இன்னொன்னு பாருங்க, உதவி செய்யறத வச்சு சொல்ற. இன்னொருத்தவங்களுக்கு உதவுறது நல்லது அப்படின்னு நினைச்சா அது பிலீஃப். அதுல இருந்து என்ன ஆட்டிடியூட் உருவாகும்னா, எல்லாத்தையும் நல்ல ஆட்டிடியூட், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து கிரியேட் ஆகும். அது எப்படி பிஹேவியர்ல வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருணை, மனித நேயம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய பிலீஃப், நம்பிக்கை மாறினா நம்மளுடைய மனப்பாங்கு, ஆட்டிடியூடு மாறும். நம்மளுடைய ஆட்டிடியூடு மாறினா நம்மளுடைய பிஹேவியரும் மாறும். நம்மளுடைய பிஹேவியர் மாறினா அதுல இருந்து மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். அது நல்ல மதிப்பா இருக்கலாம், கெட்ட மதிப்பா இருக்கலாம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, பிலீஃப் நம்பிக்கை அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு. நான் வந்து கடினமா உழைச்சேன் அப்படின்னா நான் வந்து ஜெயிப்பேன். இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் பிலீஃப். இப்ப பிலீஃப்னா என்ன? சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ. நம்ம நினைக்கிறோம் இது உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் டஸ் திஸ் பிலீஃப் கிரியேட்? இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது என்ன கிரியேட் பண்ணுதோ அதுதான் ஆட்டிடியூட். இப்ப நம்பிக்கை வந்து என்ன வச்சா, நான் வந்து கடினமா உழைச்சேன் அப்படின்னா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன கிரியேட் பண்ணுதோ அதுதான் அவனுடைய ஆட்டிடியூட். என்ன கிரியேட் ஆகும்? கடினமா உழைச்சேன் அப்படின்னா சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுடைய நம்பிக்கை. இதனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் ஹார்ட் ஒர்க் பிரிங் சக்சஸ். அதனால ஒரு மாணவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைப்பான். இப்ப இவனுக்கு என்ன டெவலப் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ். அப்ப படிப்பு மேல ஒரு பாசிட்டிவான ஒரு மனப்பான்கு வந்து உருவாகும். அப்போ என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறது நல்லது, ஐ கேன் டூ இட், என்னால முடியும் அப்படின்னு அவன் ஒரு மனுஷன் திங்க் பண்றான்ல, அதுதான் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, பிஹேவியர்.
பிஹேவியர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் டஸ் திஸ் ஆட்டிடியூட் மேக் ஹிம் டூ? அவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை என்ன செய்ய வச்சுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிஹேவியர். என்ன ஆக்ஷன் செய்யறாங்க, அவங்களுடைய ஆட்டிடியூடால தான் பிஹேவியரே வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ பிஹேவியர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்ஷன். ஓகே, எப்படி அதை ஆக்ஷன்ல செயல்படுத்துவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ண ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிலீஃப், நம்பிக்கை. அதனால அவங்களுக்கு படிப்பு மேல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிரியேட் ஆனிச்சு, அதுதான் ஆட்டிடியூடு. பிஹேவியர்ங்கிறது அதுக்கு என்ன ஆக்ஷன் செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி படிப்பாரு, டீச்சர் சொல்றதை கேட்பாரு, ஹி கம்ப்ளீட் ஹோம்ஒர்க் ஆன் டைம், கொடுத்த ஒர்க்கை கரெக்டா செஞ்சுட்டே வருவார். அதுதான் அவருடைய பிஹேவியர். இந்த எல்லா ஆக்ஷனும் சேர்ந்துதான் அதுதான் அவருடைய பிஹேவியர். தீஸ் ஆக்ஷன் ஆர் கால்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா ஃபைனலா அவங்க உள்ளுக்குள்ள என்ன க்ரோ ஆனிச்சு, என்ன வளர்ந்தது, வாட் க்ரோஸ் இன்சைட் ஹிம் ஃபைனலி, கடைசியா அவருக்கு என்ன உருவானுச்சு அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஓகேங்களா? என்னென்ன வேல்யூஸ்லாம் இந்த மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். டிசிப்ளினா இருக்கணும், நடத்தைய டிசிப்ளினா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் கிரியேட் ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ இதெல்லாம் வேல்யூஸ், ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நல்ல வேல்யூஸ். ஹார்ட் ஒர்க், டிசிப்ளினா இருக்கிறது, ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது, இது எல்லாமே வந்து வேல்யூஸ். ஓகேங்களா? ஈஸி கனெக்ஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களுடைய பிலீஃப் தான் ஆட்டிடியூடா மாறுது, ஒருத்தரோட ஆட்டிடியூடு தான் பிஹேவியரை வந்து டிசைட் பண்ணுது, ஒருத்தருடைய பிஹேவியர் வந்து அவங்களுக்கான வேல்யூ வந்து கொடுக்குது. வேல்யூ அப்படின்னா, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தா ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வேல்யூஸா வந்து அவங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு ஐடியாவுக்காக தான். ஓகே, ஜஸ்ட் சும்மா கதை கேட்கிற மாதிரி கேளுங்க. ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்த்துடலாம். பிலீஃப், நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ, இது உண்மைன்னு நம்ம நினைப்போம். அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது, இருந்தாலும் நம்ம அதை நம்புவோம். ஓகேங்களா? எந்த ஒரு ஆதாரமும் இல்லைனாவும், ப்ரூஃபே இல்லைனாவும் நம்ம அதை வந்து நம்புவோம். ஓகேங்களா? நம்ம வந்து நம்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, கடின உழைப்பு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நினைக்கிறார், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சேம் எக்ஸாம்பிளே சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறனால. ஹார்ட் ஒர்க் பண்ணானா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நம்புறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கமா படிப்பாரு, கண்டினியூஸா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து ஆட்டிடியூடை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, இல்ல இன்னொரு நார்மல் மனுஷன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா, வண்டியில போயிட்டே இருக்கும்போது பூனை வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், டைரக்ஷனை வந்து மாத்திப்பான். இப்போ இதுல என்ன தெரிய வருதுன்னா, இதுக்கு எவிடன்ஸே இல்லைனாலும் நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா நடத்தையை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிலீஃப் வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே அவங்க நம்புறது சரியா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. அது அவங்களோட நம்பிக்கை. சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ, அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அது உண்மை அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு எல்லாருக்குமே அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப காந்தி வந்து பாத்தீங்கன்னா நான் வயலன்ஸ், அகிம்சை முறையில போராடணும்னு நினைச்சாரு, அது அவருடைய நம்பிக்கை. ஆனா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால்லாம் வந்து போராடி தான் வாங்கணும்னு நினைச்சாங்க. ஓகேங்களா? ஹமுராபி கொள்கையை படிச்சிருப்பீங்க. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். உன் கண்ணை எடுத்தா அவன் கண்ணன் உண்டு, உன் பல்ல உடைச்சானா அவன் பல்ல உட, அப்படிங்கிறது தான் ஹமுராபி சட்ட தொகுப்பு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. சோ அது வந்து பிலீஃப் அப்படிங்கிறது வந்து இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ. நீங்க நினைக்கிறீங்க அது இது உண்மை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல, நீங்க எதை ட்ரூ நினைக்கிறீங்களோ அதுதான் பிலீஃப், அவ்வளவுதான். அப்ப பிலீஃப் எப்பவுமே அது சரியா தான் இருக்கும், தப்பா இருக்கும்லாம் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதுக்கு ப்ரூஃபே இல்லைனாலும் நம்ம அதை நம்புறோம், அவ்வளவுதான். அப்ப பிலீஃப்ங்கிறது என்ன? இது வந்து ஒரு ஐடியா, இல்லைன்னா அது ஒரு தாட். தாட் எ பர்சன் அக்செப்ட் அஸ் ட்ரூ. ஓகேங்களா? அப்ப பிலீஃப்ங்கிறது ஒரு ஐடியா தான், ஒரு ஐடியா இல்லைன்னா தாட் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம எண்ணம். அது வந்து ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அது உண்மைன்ட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான், அவ்வளவுதான்.
சரி, இந்த நம்பிக்கை எல்லாம் இருக்குல்ல, கடவுள் இருக்காரு கடவுள் இல்ல, இந்த நம்பிக்கை எல்லாம் வந்து எங்க இருந்து உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பிக்கைகள் எல்லாமே பேரண்ட்ஸ்ட இருந்து உருவாகுது, இல்ல டீச்சர்ஸ்ட இருந்து, இல்ல அந்த சமூகம், அப்புறம் அவங்க பெறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் அவங்களுக்கு அந்த பிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. அப்ப அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பேரண்ட்ஸ்ட இருந்து, என்னுடைய டீச்சர்ஸ்ட இருந்து, என்னுடைய சமூகத்துல இருந்து, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து பிறக்குது. இப்ப பிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா தான் இருக்கணும், இல்ல தப்பு அப்படிலாம் கிடையாது. பிலீஃப் வந்து ரைட்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிறது ஒருத்தவங்களுடைய பிலீஃப், இன்னொருத்தவங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். அதுதான் இங்க சொல்றாங்க, பிலீஃப் மே பி ரைட் ஆர் ராங். அது ரைட்டாவும் இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். இந்த டைம்ல எனக்கு ரைட்டுன்னு தோன்றது ஃபியூச்சர்ல வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே நம்ம தோண வைக்கும். அப்ப அந்த நம்பிக்கை அவ்வளவுதான். பிலீஃப் மே பி ரைட் ஆர் ராங். பிலீஃப் இன்ஃபுளுன்ஸ் அவர் திங்கிங். இந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய திங்கிங்கை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஒருத்தவங்களுடைய நம்பிக்கை வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய திங்கிங்கை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டா அந்த வேர்டிங்ஸ்லாம் கரெக்டா புரிஞ்சுட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான் இது. ஸ்டார்டிங்ல ஏதோ வந்து குழப்பற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தெளிவா கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க கவனிக்க தெளிவு கிடைச்சிடும். இப்ப பிலீஃப் அப்படிங்கிறது சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ. நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ட்ரூ, உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் இல்லைனாவும் நம்ம அதை நம்பிக்கை கொள்ளுவோம். இப்ப பிலீஃப்ங்கிறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஐடியா, இல்லைன்னா அது நம்மளுடைய தாட். ஒரு பர்சன் வந்து இது உண்மைன்னு அவன் ஏத்துக்கிறான். தட் எ பர்சன் அக்செப்ட் ஆஸ் ட்ரூ. ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை கீ பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிலீஃப் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸ்ட இருந்தோ, இல்ல டீச்சர்ஸ்ட இருந்தோ, இல்ல சொசைட்டில இருந்தோ, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கிடைக்கும். இந்த பிலீஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேபி ரைட் ஆர் ராங். பிலீஃப் அப்படிங்கிறது வந்து ரைட்டா இருக்கலாம், இல்ல தப்பா கூட இருக்கலாம். பிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திங்கிங்கை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இந்த பிலீஃப் நம்பிக்கை தான் நம்மளுடைய திங்கிங், நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிறத வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் கிவ்ஸ் சக்சஸ் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்னா அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், ஹானஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட். உண்மையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டும்பாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸிம்பாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை. புரியுதுங்களா? அப்ப பிலீஃப் மேபி ரைட் ஆர் ராங். இது ரைட்டு தப்பு எல்லாம் பார்க்க முடியாது. பிலீஃப்ங்கிறது அவங்கள பொறுத்து. அவன் வந்து சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ, அது உண்மைன்னு நினைக்கிறான், அவ்வளவுதான். ஹார்ட் ஒர்க் சக்சஸ் நினைக்கிறான். சில பேர் அதெல்லாம் இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா சக்சஸுமா. அப்ப அது அவனுடைய ஐடியா, அவனுடைய தாட். ஒவ்வொருத்தவங்களுடைய ஐடியா தாட்டை பொறுத்துதான் இருக்கு பிலீஃப் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. A student believes that hard work brings success. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கடினமா உழைச்சோம் அப்படின்னா சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறான். அது அவனுடைய சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ, உண்மைன்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம அது உண்மைன்னு நினைக்கிறது, அதுதான் வந்து பிலீஃப். ஓகேங்களா? இப்ப பிலீஃப்ல இருந்து என்னென்ன கீவேர்ட்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம உண்மைன்னு நினைப்போம், ஆனா அதுக்குன்னு எந்த ஒரு ஆதாரமே இல்லைனாலும் நம்ம அதை நம்புவோம். இப்ப பிலீஃப்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஐடியா, இல்லைன்னா அது ஒரு தாட். ஒரு பர்சன் வந்து அது உண்மைன்னு நினைக்கிறான். ஓகேங்களா? இப்ப பிலீஃப்லாம் எங்கிருந்து வருது? இந்த நம்பிக்கைங்கிறது நம்மளுக்கு செல்ஃபா உள்ள வந்ததா? இல்ல, அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. எப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் மூலியமாவோ. இப்போ கடவுள் நீ சாமி கும்பிட்டா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அறிவு வரும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னா எனக்கு அந்த பிலீஃப் வந்திருக்கும். அது ரைட்டு தப்புலாம் நான் ஆராய மாட்டேன் அந்த டைம்ல, அது பாட்டுக்கு வந்திருக்கும். இப்போ பேரண்ட்ஸ்ட இருந்தோ, என்னுடைய டீச்சர்ஸ்ட இருந்தோ, என்னுடைய சமூகத்துல இருந்தோ, இல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பெறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவும் எனக்கு ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆயிருக்கும். ஹார்ட் ஒர்க் வந்து சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஹானஸ்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. எக்ஸாம் ஆர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு எக்ஸாம்ஸ் ஆர் ஈஸி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். ஓகேங்களா? இப்போ ஆட்டிடியூட்னா என்ன, மனப்பாங்கனா என்ன? ஹவு வி ஃபீல் ஆர் திங்க் அபவுட் சம்திங். ஏதோ ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஒரு நபர் மேலேயோ நம்ம எப்படி அவங்கள ஃபீல் பண்றோம். ஹவு வி ஃபீல் ஆர் திங்க் அபவுட் சம்திங், நம்ம அதை எப்படி உணர்றோம். ஹவு வி திங்க் அபவுட் சம்திங், அதை நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆட்டிடியூட். ஹவு வி ஃபீல் ஆர் திங்க், ஹவு வி திங்க், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் இல்ல நம்ம அதை எப்படி திங்க் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஒரு பொருள் மேலேயோ இல்ல ஒரு நபரையோ நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் இல்ல எப்படி திங்க் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம வந்து இஸ் த வே வி திங்க், இல்லைன்னா ஆட்டிடியூட் இஸ் த வே வி ஃபீல், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம். இல்லைன்னா ஆட்டிடியூட் இஸ் த வே வி ரியாக்ட் டுவர்ட்ஸ் எ பர்சன் ஆர் சிச்சுவேஷன். ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது, இல்ல ஆட்டிடியூட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெளிவுபடுத்திங்க. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி திங்க் பண்றோம், நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்,
இல்ல எப்படி ரியாக்ட் பண்றோம் டுவர்ட்ஸ் எ பர்சன் ஆர் சிச்சுவேஷன். ஒரு தனி நபர் மேலேயோ இல்ல ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி வந்து திங்க் பண்றோம், எப்படி ஃபீல் பண்றோம், எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம். ஒரு பர்சன் மேலேயோ இல்ல சிச்சுவேஷன்லயோ நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி ஃபீல் பண்றோம், இல்லைன்னா எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஆட்டிடியூட். சரி, ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணுமா? ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா கூட இருக்கலாம். இப்போ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க அந்த ஆட்டிடியூடுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஆட்டிடியூட் கேன் சேஞ்ச் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா கேன் சேஞ்ச் வித் எக்ஸ்பீரியன்ஸ். இதை கரெக்டாக புரிஞ்சுங்க. ஆட்டிடியூட் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஒரு பர்சன் மேலேயோ இல்லை சிச்சுவேஷன்லயோ நம்ம எப்படி வந்து திங்க் பண்றோம், எப்படி ஃபீல் பண்றோம், இல்லை எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவா கூட இருக்கலாம். அதே மாதிரி ஆட்டிடியூட் வந்து அப்படியே சேமா இருக்காது. அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க அந்த ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆட்டிடியூடுங்கிறது எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டிடியூட் கம்ஸ் ஃப்ரம் பிலீஃப். ஒரு நம்பிக்கையால வந்தது. ஆட்டிடியூட் எங்க இருந்து வருதா? கம்ஸ் ஃப்ரம் பிலீஃப். இது ஞாபகம் வச்சுங்க. BABV அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிலீஃப்ல இருந்து தான் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலீஃப், நம்பிக்கையில இருந்து தான் ஆட்டிடியூடே வந்தது. இப்போ ஈஸி எக்ஸாம்பிள் பாருங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்டடி. படிப்பு மேல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு நல்ல மனப்பாங்கு உருவாயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறது பிடிக்கும். இதே எக்ஸாம் மேல ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு கெட்ட மனப்பாங்கு ஏற்படுது அப்படின்னா எக்ஸாம் பார்த்து பயப்படுவாங்க. புரியுதுங்களா? A student with a positive attitude enjoys learning. அப்போ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிற ஸ்டூடெண்ட் படிக்கிறத சந்தோஷமா படிப்பாங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் இருக்கிறவங்க எக்ஸாம் பார்த்து பயப்படுவாங்க. இப்போ ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன? ஒரு நபர் ஒரு விஷயம் அல்லது ஒருவரை பற்றி எப்படி நினைக்கிறாரு. ஒரு நபரு, உங்களே வச்சுங்க, நீங்க வந்து ஒரு விஷயத்தையோ இல்ல இன்னொருத்தவங்கள நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க, எப்படி நடக்கிறீங்க அப்படிங்கிறது குறிக்கிறது. எப்படி நீங்க திங்க் பண்றீங்க, ஒரு இன்னொரு நபரை எப்படி நீங்க திங்க் பண்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி ரியாக்ட் பண்றீங்க அந்த நபர் மேல, இல்ல அந்த சிச்சுவேஷன்ல எப்படி திங்க் பண்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு விஷயத்தை பற்றிய மனப்பாங்கு தான் ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இது ஒரு நல்ல சவால் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு உற்சாகம் கிடைக்கும். என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை முயற்சி பண்ணி அதை முடிப்பான். ஒரு டஃப்பான ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஒன்று என்ன சொல்றான்னா, இது நல்ல சவால், ஒரு உற்சாகத்தோட அதை முயற்சி செஞ்சு அதை முடிக்கிறான். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நல்ல மனப்பாங்கு. இன்னொரு செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, இது என்ன இது தேவையில்ல, இது தேவையில்லாம கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வந்து குறைச்சி கொடுக்கறதுக்காக கொடுக்குறாங்க. கோபப்படுறாரு அவரு. ஓகே, அதனால என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதை செய்யாம விட்டுறாரு. இப்போ இது வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரே சூழ்நிலை தான், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஒருத்தன் என்ன பண்றான், நல்ல சவால் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமா எடுத்து அதை முயற்சி பண்ணி முடிக்கிறான். இன்னொருத்தர் என்ன பண்றான்னா, இது தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு அதை செய்ய மாட்டான். இது நெகட்டிவ் ஆட்டிடியூட். அப்போ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரே சிச்சுவேஷன் தான், ஒரே சூழ்நிலை தான், ஆனா வேறு மனப்பாங்கு, வேறு முடிவு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட். அதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து டிஃப்ரெண்ட், வேறு முடிவு தான் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிஹேவியர். பிஹேவியர். அப்போ ஆட்டிடியூட பொறுத்தவரைக்கும் நீங்க எதெல்லாம் கேரி பண்ணிக்கணும், ஃபுல்லா உள்ள டெப்தா போனோம்னா கன்ஃபியூஷன் வரும். இந்த சாப்டர், இந்த டாபிக்கே அப்படிதான். அதனால இது சொல்றதை மட்டும் தெளிவா வச்சுங்க. எக்ஸாம்ல அழகா ரிஜெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி அடிக்கலாம். இப்போ ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு பர்சன் மேலேயோ இல்ல அந்த சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம திங்க் பண்றோம், எப்படி ஃபீல் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த சிச்சுவேஷன்ல இல்ல அந்த பர்சன் மேல. The way we think, the way we feel, the way we react towards a person or situation, இதுதான் ஆட்டிடியூட்.
ஒரு விஷயத்தின் மேல, ஒரு பொருள் மேல, இல்ல ஒரு நபர் மேல நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி ஃபீல் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஆட்டிடியூட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாற மாற ஆட்டிடியூட் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆட்டிடியூட் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா பிலீஃப்ல இருந்து தான் வருது. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்டடி, படிப்பான். நல்ல எண்ணம் இருந்ததுன்னா நல்ல மனப்பாங்க படிப்பு மேல அப்படின்னா படிப்பாங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எக்ஸாம்னா உங்களுக்கு எக்ஸாம் பார்த்து பயப்படுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துன்னு வச்சுக்கலாம். இதே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படியே கனெக்ட் பண்ணணும்னா, ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. அவர் வந்து அரசு அலுவலகத்திற்கு வராரு, ஆபீஸ்க்கு வராரு அப்படின்னா, ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொண்ட ஒரு ஆபீசர் என்ன பண்ணுவார்னா, என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு அந்த ஏழை விவசாயிகிட்ட. பிரச்சனையை புரிஞ்சுப்பார், அவருக்கு உதவி செய்வார். இது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இப்போ இதே வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட், அந்த விவசாயி மேல நெகட்டிவ் ஆட்டிடியூட் கொண்ட ஒரு ஆபீசர் வராரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவார், அலட்சியம் காட்டுவார். அந்த டாக்குமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே டிலே பண்ணுவார். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா எத்திக்கல் பிஹேவியர், சரியான முறையில் அவர் நடந்துப்பாரு. நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது அன்எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு நபரோட மனப்பாங்கு தான். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு நபரோட மனப்பாங்கு. அது வந்து அவர் எப்படி நினைக்கிறாரு, எப்படி அவர் வந்து உணர்றாரு, அப்படி எப்படி வந்து நடக்கிறாரு அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அவர் எப்படி வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறாரு, எப்படி அதை வந்து ஃபீல் பண்றாரு, உணர்றாரு, எப்படி ரியாக்ட் பண்றாரு, எப்படி நடக்கிறாரு அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஆட்டிடியூட் தான் தீர்மானிக்குது. அவர் எப்படி ஃபீல் பண்றாரு, எப்படி திங்க் பண்றாரு, எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிறத தீர்மானிக்கிறதே அவருடைய ஆட்டிடியூட் தான். அவருடைய ஆட்டிடியூட் தான். ஓகேங்களா? பிஹேவியர். அடுத்து பிஹேவியர். பிஹேவியர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் வி டூ ஆர் ஹவ் வி ஆக்ட். நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி ஆக்ட் பண்றோம், அதுதான் வந்து பிஹேவியர், நடத்தை. பிஹேவியர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ் த ஆக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் எ பர்சன். பிஹேவியர்ங்கிறது வந்து சிம்பிளா சொல்றேன், அது ஆக்ஷன். நல்ல பிஹேவியரே இல்லை அவன்கிட்ட, ரொம்ப நல்லவன் அவன், ரொம்ப கெட்ட பிஹேவியர் கொண்டவனா இருக்கிறான் அப்படிம்பாங்க. இப்ப பிஹேவியர்ங்கிறது அவனுடைய ஆக்ஷன், அவன் என்ன செய்யறானோ அதுதான் அவனுடைய பிஹேவியர். இந்த பிஹேவியர் வந்து தெளிவா தெரியும். பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படிம்பாங்க. பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து விசிபிள், தெளிவா தெரிஞ்சிடும். இந்த பிஹேவியர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அவனுடைய பிஹேவியர் நல்லா இருக்கும். நெகட்டிவ் ஆட்டிடியூட்னா அவனுடைய பிஹேவியர் கெட்டதா இருக்கும். இப்போ பிஹேவியர்ங்கிறது தெளிவா தெரியும். ஏன்னா பிஹேவியர்னா ஆக்ஷன். அவன் மைண்டுக்குள்ள என்ன ஆட்டிடியூட் பில்ட் ஆனிச்சோ அதுதான் பிஹேவியரா வெளில வரும். பிஹேவியர் வந்து விசிபிளா இருக்கும். பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் ஆஃப் ஆட்டிடியூட். பிஹேவியர் எதுல இருந்து கிடைச்சது? ஆட்டிடியூட்ல இருந்து கிடைச்சது. அந்த பிஹேவியர் வந்து குட்டா இருக்கலாம், பேடாவும் இருக்கலாம், அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா குட் பிஹேவியரா இருப்பாங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட் கொண்டவனா இருந்தானா பேட் பிஹேவியர் கொண்டவனா இருப்பான். எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ரெகுலரா ஒருத்தன் படிக்கிறான், ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உதவுறது, டீச்சர்ஸ் வந்து மதிக்கிறது, இதெல்லாம் பிஹேவியர். இதெல்லாம் பிஹேவியர். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் படிக்கிறாங்க அண்ட் லிசன் டு த டீச்சர்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய பிஹேவியர். சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், டெய்லியும் படிக்க மாட்டாங்க, டீச்சர் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க, அது அவங்களுடைய பிஹேவியர். அதுதான் என்ன சொல்றேன்னா, பிஹேவியர் வந்து குட்டாவும் இருக்கலாம், பேடாவும் இருக்கலாம். அந்த பிஹேவியர் எங்க இருந்துப்பா வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மைண்டுக்குள்ள செட் ஆயிருக்கக்கூடிய ஆட்டிடியூட்ல இருந்து வந்தது. இப்போ ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, திருப்பி திருப்பி நான் போக விரும்பல. ஓகேங்களா? டவுட்னா நீங்க கேளுங்க. அடுத்து பாருங்க வேல்யூஸ். வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம், அதுதான் வேல்யூஸ். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு டிசைட் பண்ண, முடிவெடுக்க இது வந்து ஹெல்ப் பண்ணுது. வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமோ அதுதான் வேல்யூஸ். ஓகேங்களா? இப்ப வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கொள்கை, அது ஒரு பிரின்சிபல். அதுதான் வந்து ஒரு பர்சனுடைய பிஹேவியரையும் டிசிஷன் முடிவையும் எடுக்க வைக்குது.
ஒரு பர்சனோட பிஹேவியரையும் வேல்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட பிஹேவியரை கைட் பண்ணுது. பர்சன் பிஹேவியரையும் அவனோட டிசிஷனையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு கைட் பண்ணுது. வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து டீப்லி ரூட்டட். ஓகேங்களா, டீப்லி ரூட்டடா இருக்கும் இது. ஓகே, வேல்யூஸ் சேஞ்ச் வெரி ஸ்லோலி. இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தான் மாறும். வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து கைட் பண்ணும். எதெல்லாம் வேல்யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹானஸ்டியா இருக்கிறது. ஹானஸ்டி, ஹானஸ்டினா என்னது? உண்மையா இருக்கிறது. இன்டெகிரிட்டினா என்னது? எப்போதுமே உண்மையா இருக்கிறது. ஓகேங்களா, ஹானஸ்டி உண்மையா இருக்கிறது. இன்டெகிரிட்டி எப்போதுமே உண்மையா இருக்கு. நாளைக்கு வந்து என் பொண்ணு மேரேஜ், இன்னைக்கு எனக்கு 10 லட்சம் இருந்தா நான் ஈஸியா பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒரு லேண்டை வந்து நான் முடிக்கிறேன், 10 லட்சம் அவன் கொடுப்பான். ஆனா அது கரப்ஷன் வந்து தப்பு, அது ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியர் நினைச்சுக்கிட்டு நான் வேணான்னு, எனக்கு டெம்டேஷன் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, எனக்கு நாளைக்கு எனக்கு வேணும் தான், ஆனா அந்த டைம்லயும் நான் உண்மையா இருந்தேன்னா அதுக்கு பேரு இன்டெகிரிட்டி. ஹானஸ்டா உண்மையா இருக்கிறது, இன்டெகிரிட்டி நேர்மையா இருக்கிறது. அண்டர் டெம்டேஷன் அண்ட் ப்ரெஷர்லயும் உண்மையா இருந்தா அது பேர் இன்டெகிரிட்டி. ஓகே, சரி. ப்ராபிட்டினா என்னது? பர்சனலா என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஒழுங்கா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ரன் பண்ணாதன்னு கூட இருக்கலாம், ஆனா ப்ரொஃபஷனலா நான் உண்மையா இருந்தேன் அப்படின்னா அது பேர் ப்ராபிட்டி. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கரெக்டான வேலையை செஞ்சேன் அப்படின்னா அது பேர் ப்ராபிட்டி. அது பேர் ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனலா சரியா இருக்குது, அதுதான் ப்ராபிட்டி. சரி, இங்க நான் டைவர்ட் பண்ணாம இங்கேயே திருப்பி வந்துடுறேன். வேல்யூஸ் அப்படிங்கிறது எது? அதெல்லாம் ஹானஸ்டி அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, உண்மையா இருக்கிறதுங்கிறதே ஒரு வேல்யூ தான். ரெஸ்பெக்ட், மரியாதையா நம்ம இருக்கிறோம்ல, அது ஒரு வேல்யூ. டிசிப்ளின், அது ஒரு வேல்யூ. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகே, அதை ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது, அது ஒரு வேல்யூஸ். இப்போ ஹானஸ்டி, ரெஸ்பெக்ட், டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் வந்து ஹானஸ்டி வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூவா கருதுறாரு. உண்மையா இருக்கிறத வந்து அவர் வேல்யூவா நினைச்சாரு அப்படின்னா அவர் யாரையும் சீட் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? அப்போ வேல்யூனா என்ன அப்படின்னா, இது ஒரு பிரின்சிபிள், இல்லைன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஒரு பர்சனோட பிஹேவியரை, ஒரு பர்சனோட டிசிஷனை, எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிம்பிள் மீனிங் பாத்தீங்கன்னா, நீங்க எதை கன்சிடர் பண்றீங்க, உங்க லைஃபுக்கு எது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஹானஸ்டா இருக்கிறதா இல்ல சீட் பண்றதா? ரெஸ்பெக்டா இருக்கிறதா இல்ல மரியாதை கொடுக்காம இருக்கிறதா? டிசிப்ளினா இருக்கிறதா இல்ல டிசிப்ளினே இல்லாம இருக்கிறதா? ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறதா இல்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறதா? இதெல்லாமே வந்து வேல்யூஸ். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு டிசைட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு விஷயம் நல்லதா இல்ல கெட்டதா அப்படின்னு டிசைட் பண்றது ஹெல்ப் பண்ணுது. ஒரு விஷயம் முக்கியமா இல்ல முக்கியமற்றதா அப்படின்னு டிசைட் பண்றது ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ அந்த டேர்ம் மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரு பர்சன் ஹானஸ்டியை மதிக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவான்? எக்ஸாம்ல வந்து சீட் பண்ண மாட்டான். என்னதான் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசும். இப்போ ஒரு மனுஷன் இன்னொரு நபர் வயசு மூத்தவங்களை வந்து ரெஸ்பெக்டா நடத்துறான் அப்படின்னா, வயசு மூத்தவங்கள்ட்ட பொலைட்டா பேசுவான், மரியாதையா. அவங்க சொல்றதை வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுவான். ஏன்னா அவருடைய வேல்யூ அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட், அவருடைய வேல்யூவா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இன்டெகிரிட்டியா இருக்கிறதுனா என்ன எக்ஸாமுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு லஞ்சம் வாங்கவே மாட்டார். அதுதான் இன்டெகிரிட்டியா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஆபீசரோட வேல்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டெகிரிட்டியா இருக்கிறது. இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டினா என்னது? லஞ்சம் வாங்காம இருக்கிறது, அந்த டெம்டேஷன் அண்ட் பிரஷர்ல கூட லஞ்சம் வாங்காம இருக்கிறது. அப்புறம் இன்டெகிரிட்டியா இருக்கிறது கவர்மெண்ட் ஆபீசரோட ஒரு வேல்யூ. அப்புறம் இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ஷியாலிட்டி, இம்பார்ஷியாலிட்டினா யாருக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. அதாவது ஹி ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. இம்பார்ஷியல் அப்படின்னா ஹி ட்ரீட் ஈக்குவலி, எல்லாரையுமே வந்து ஈக்குவலா நடத்துறது. அப்புறம் கம்பேஷன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோட முக்கியமான வேல்யூ. கம்பேஷனா இருக்கிறது. கம்பேஷன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இது எல்லாருக்கும் வேணும்.
அதாவது ஹெல்ப்ஸ் நீடி பீப்புள். கம்பேஷனா இருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃபீஸரோட வேல்யூ இன்டெகிரிட்டியா இருக்கணும், லஞ்சம் வாங்காம இருக்கணும், எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணும். அது பேர் இம்பார்ஷியாலிட்டி. இம்பார்ஷியாலிட்டி பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது, தான் இம்பார்ஷியாலிட்டி. அது கவர்மெண்ட் ஆஃபீஸரோட ஒரு வேல்யூ. கம்பேஷனா இருக்கணும். கம்பேஷனா என்னன்னா ஹெல்ப்ஸ் நீடி பீப்புள், தேவைப்படுறவங்களுக்கு உதவுறது, அதுதான் கம்பேஷன். ஓகேங்களா? இப்போ வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு மாரல் பிரின்சிபிள். அதுதான் வந்து ஒரு பர்சனுடைய பிஹேவியர் அண்ட் டிசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுது. வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு மாரல் பிரின்சிபிள், ஒரு தார்மீக கொள்கை. வேல்யூஸ் அப்படிங்கிறது அது ஒரு பர்சனுடைய பிஹேவியரையும் ஒரு பர்சனுடைய டிசிஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு கைட் பண்ணுது. அப்போ ஒரு வேல்யூஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் வாழ்க்கையில் முக்கியமானது மற்றும் நல்வழி என்று கருதும் நெறிமுறைகள். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரு எதெல்லாம் நினைக்கிறாரோ அவரு கருதக்கூடிய நெறிமுறைகளை தான் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய வேல்யூ எது? இன்டெகிரிட்டி, இம்பார்ஷியாலிட்டி அண்ட் கம்பேஷன். இன்டெகிரிட்டினா அது லஞ்சம் வாங்காம இருக்கிறது, எப்போதுமே நேர்மையா இருக்கிறது. இம்பார்ஷியாலிட்டினா என்னது? எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றது. கம்பேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸரோட வேல்யூ. இப்போ வேல்யூனா என்னது? ஒரு நபர் வாழ்க்கையில் முக்கியமானது மற்றும் நல்வழி என்று கருதும் நெறிமுறைகளை தான் ஒரு நபர் வந்து இது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், இன்டெகிரிட்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம், எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றது, இம்பார்ஷியாலிட்டியா இருக்கிறது ரொம்ப முக்கியம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நபர் வாழ்க்கையில் முக்கியமானது மற்றும் நல்வழி அப்படின்னு கருதக்கூடிய நெறிமுறைகளை தான் வேல்யூஸ் அப்படிங்கிறோம். இப்போ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நெறிகளை தான் வாழ்க்கையில் முக்கியம் என்று கருதும் நல்ல நெறிகளை தான் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒருத்தர் வந்து நேர்மையை வந்து ஒரு வேல்யூஸா மதிக்கிறாரு அப்படின்னா அவர் ஒருபோதும் பொய் பேச மாட்டார், யாரையும் ஏமாத்த மாட்டார். இப்ப நேர்மை அப்படிங்கிறது, இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூ. இப்போ இன்னொருத்தர் வந்து ஈக்குவாலிட்டி. ஒரு ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சமம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் யாருக்கிட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் காட்ட மாட்டார். இப்ப எல்லாருக்கும் வந்து சம சேவை வந்து பாத்தீங்கன்னா வழங்குவார். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு நல்ல வேல்யூஸ் இருந்ததுன்னா நல்ல நிர்வாகம் வந்து நடக்கும். வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய நடத்தை மற்றும் முடிவுகளை வழிநடத்தும் நெறிமுறைகள். வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய நடத்தை மற்றும் முடிவுகளை வழிநடத்தும் நெறிமுறைகள் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப பிலீஃப் அப்படிங்கிறது தான் ஆட்டிடியூட் கிரியேட் ஆனிச்சு. ஆட்டிடியூட் எல்லாம் சேர்ந்து பிஹேவியரா மாறினுச்சு. அந்த பிஹேவியர் தான் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து நடத்துது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. பிலீஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஹார்ட் ஒர்க் வந்து சக்சஸ் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க, அதனால அவனுக்கு படிப்பு மேல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும், அதுதான் ஆட்டிடியூட். அப்போ பிஹேவியர் என்னவா மாறும்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெகுலரா படிக்க ஆரம்பிப்பாங்க. வேல்யூ வந்து ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின். இதுல இருந்து அவங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து வேல்யூ ஆட் ஆகுது. அனதர் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. வேல்யூ வந்து என்னது? ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின். அனதர் எக்ஸாம்பிள் பிலீஃப் ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் குட். இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறாங்க, அது ஒரு நம்பிக்கையா வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களா. அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கைண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பீப்புள். அதாவது மக்கள் மேல ஒரு இரக்க குணம் ஏற்படும், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து ஏற்படும். அப்போ இதனால அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மேல ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட், நல்ல மனப்பாங்கு கிரியேட் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிளாஸ்மேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதானே ஆக்ஷன், பிஹேவியர்னா ஆக்ஷன் தானே. கிளாஸ்மேட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க இருந்து என்ன வேல்யூ கிடைச்சதுன்னா கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன். நீடட் பீப்புள் ஹெல்ப் பண்ணணும், ஒரு கைண்டா அன்பா இருக்கணும் அப்படிங்கிற வேல்யூ வந்து கிரியேட் ஆகும். ஈஸி கம்பேரிஷன் பாருங்க, ரிவிஷனுக்காக பாருங்க. பிலீஃப் அப்படிங்கிறது வந்து என்னது? வாட் வி திங்க் இஸ் ட்ரூ. நம்ம நினைக்கிறது எது, நம்ம நினைக்கிறது ஒரு விஷயத்த உண்மை நம்ம நினைக்கிறது, அதுதான் பிலீஃப். எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் ஒர்க் பிரிங் சக்சஸ் அப்படின்னா அது ஒரு பிலீஃப். கடின உழைப்புனா ஜெயிப்போம் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப். ஆட்டிடியூட் அப்படின்னா என்னன்னா ஹவு வி ஃபீல் ஆர் திங்க். நம்ம எப்படி ஒரு நபர் மேல இல்ல சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம ஃபீல் பண்றோம், இல்ல எப்படி திங்க் பண்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஆட்டிடியூட். ஓகேங்களா? இப்போ ஒரு படிப்பு மேல நம்மளுக்கு பாசிட்டிவ் டுவர்ட் ஸ்டடிஸ் இருந்ததுன்னா அது ஒரு குட் ஆட்டிடியூட். பிஹேவியர் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் பிஹேவியர். நம்ம என்ன ஆக்ஷன் என்ன பண்றோம் அதுதான் பிஹேவியர். ஆக்ஷன்ல என்ன பண்ணுவோம்? டெய்லி படிப்போம், அதான் பிஹேவியர், நம்மளுடைய பிஹேவியர். வேல்யூ அப்படிங்கிறது எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா? இப்போ ஹானஸ்டி அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இப்போ ஆன்லைன் ஆன்சர் பாருங்க. பிலீஃப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ட்ரூ அப்படின்னு நினைக்கிறது தான் பிலீஃப். ஆட்டிடியூட் அப்படின்னா ஒரு நம்ம எப்படி திங்க் பண்றோம், எப்படி ஃபீல் பண்றோங்கிறது ஆட்டிடியூடு. ஒரு பர்சனோட ஆக்ஷன் தான் அவருடைய பிஹேவியர். வேல்யூ அப்படிங்கிறது பிரின்சிபல் தட் கைடு லைஃப். வேல்யூ அப்படிங்கிறது சில கொள்கைகள், மாரல் பிரின்சிபிள். அது வந்து பாத்தீங்கன்னா ரைட், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணும். பிரின்சிபல் தட் கைட் லைஃப், வாழ்க்கைக்கு வந்து மிக முக்கியமான பிரின்சிபிள், கொள்கைகள், அதான் வேல்யூ. இப்போ இதை திருப்பி தமிழ்ல சொல்லியிருக்கேன். அது அப்படியே பிலீஃப்னா என்னது? நம்பிக்கை. பிலீஃப்னா என்னது? உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது. ஆதாரம் இல்லைனாலும் அதை நம்ம உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்வதே நம்பிக்கை அப்படிங்கிறோம். ஒருவர் உண்மை என்று நம்பும் எண்ணமே பிலீஃப். ஒருத்தவங்க அதை உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுதான் வந்து பிலீஃப். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை உருவாகும் இடங்கள் எங்க இருந்தா நம்பிக்கை உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கிட்ட ஆசிரியர்கிட்ட இருந்து, சமூகம், அப்புறம் அனுபவத்திலிருந்து நம்மளுக்கு நம்பிக்கை வந்து உருவாகுது. நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ரைட்டா தான் இருக்கணுமா, ராங்கா தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. நம்பிக்கைங்கிறது சரியாவும் இருக்கலாம், தவறாவும் இருக்கலாம். அது பர்சனுடைய இதை பொறுத்து இருக்கு. அவன் ஒருத்தவங்களுடைய பிலீஃப், ஒருத்தவங்களுடைய பர்சனுடைய பிலீஃபை பொறுத்து இருக்கு. இப்போ நம்பிக்கை தான் வந்து மனப்பான்புக்கு அடிப்படை. ஆட்டிடியூடே கிரியேட் பண்றது வந்து பிலீஃப்ல இருந்து தான் ஆட்டிடியூடே கிரியேட் ஆகுதுங்கிற. பிலீஃப்ல இருந்து தான் ஆட்டிடியூடே கிரியேட் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அது சொன்னதே தான். ஆட்டிடியூட் அப்படின்னா நீங்க இதை தமிழ், தயவு செஞ்சு தமிழ் இங்கிலீஷ்னு பார்க்காம விஷயம் புரிஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. இது புரியல அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் அது என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே நீங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்றேன், மேக் பண்றேன். இப்போ பிலீஃப்லேருந்து தான் பிறருக்கு உதவுது நல்லது அப்படிங்கிறது பிலீஃப். அதனால எல்லாத்தையும் நல்ல மனப்பான்கு வரும். நண்பர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கருணை, மனித நேயம், எல்லாத்தையும் நான் இங்கிலீஷ் வந்து சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதை கடைசியா வந்து தெளிவா ஞாபகம் வச்சுங்க. பிலீஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட்ல ஒரு தாட் இருக்கும், கடினமா உழைச்சோம்னா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது. அப்ப அந்த தாட்டை தான் பிலீஃப் அப்படிங்கிறோம். நான் நினைக்கிறேன் அது ரைட்டு, அதுதான் நான் நினைக்கிறது. ஓகே, பிலீஃப்னா சம்திங் வி திங்க் இஸ் ட்ரூ, அது உண்மை நான் நினைக்கிறேன், அதுதான் நம்பிக்கை. ஆட்டிடியூட் அப்படின்னா யோசிக்கிறேன்ல, ஓகே, எப்படி நான் ஃபீல் பண்றேன், எப்படி திங்க் பண்றேன், எப்படி ரியாக்ட் பண்றேன், அதுதான் வந்து ஆட்டிடியூட். பிஹேவியர் அப்படின்னா ஆக்ஷன். வேல்யூனா ஃபைனலா வந்து ஒருத்தவங்களுக்கு என்ன உருவானுச்சு அவங்க மனநிலையில அப்படிங்கிறது தான் வேல்யூஸ். ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வேல்யூஸ். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு முக்கியமான வேல்யூஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்பார்ஷியாலிட்டி, பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது, இன்டெகிரிட்டியா இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, அப்புறம் கம்பேஷனா இருக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். இப்போ பிலீஃப், ஆட்டிடியூட், அதுலேருந்து பிஹேவியர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.